ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா விதமான சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சு, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். சின்ன தக்காளி 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். தாளிப்புக்கு கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு வெறும் பேன்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வெறும் வானலில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெறும் பேனில் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெறும் பேனில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நம்ம இந்த அளவுக்கு வதக்கலாம். இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். வேறு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பேனே நம்ம திரும்ப அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம அந்த பேனை திரும்ப வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூனுக்கிட்ட நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்புக்கு வச்சுருக்கிற கடுகும் ஜீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகையும் ஜீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மசாலா போட்டோடனே அடியில் போய் அடி பிடிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற
சின்ன நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ அந்த தண்ணி நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து சுண்டி நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா சுண்டிடுச்சு, தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது ரெடி பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளற விடுவோம். ஏன்னா வந்து அந்த வெண்டைக்காயில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேரணும், அதுக்காக தான் இந்த வேக விடுறது. பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காயை எடுத்து இப்படியே அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழிஞ்சு வருது பாருங்கள். இதான் வெந்துடுச்சு வெண்டைக்காய். வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு, மசாலா ஃப்ரை. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.